கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஜான் சாப்டர் 3 verse 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லக்கூடிய பதம் யோவான் அதிகமாக உபயோகப்படுத்துவார். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ஸ்திரமாக சொல்லக்கூடியதாக, ஆமேன் ஆமேன் என்று சொல்லக்கூடியதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நிக்கதேமுக்கு என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ மஸ்ட் பி born again. இதை ரெண்டு விதமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, மறுபடியும் புதுவாக பிறப்பது, அல்லது மேலிருந்து வானத்திலிருந்து பிறப்பது, born from above என்று சொல்லக்கூடியதாக. இப்போ நீங்கள் இந்த நிக்கதேமுவோட ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் 3வது அதிகாரம் 3லிருந்து 10 வரை உள்ள வசனங்களில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 5 முறை மறுபடியும் பிறப்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இதை குறித்து பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய காரியம் அவங்களுக்கு இல்லை, நிக்கதேமுக்கு இல்லை. என்ன, நீங்கள் தயவு செய்து நிக்கதேமுடைய எண்ணங்கள்லேருந்து யோசிச்சு பாருங்க. 51வது சங்கீதத்தில் 12வது வசனம் பாருங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்து. என்ன, எனக்கு அந்த இரட்சணியத்தை திரும்பி என்னை ரட்சிக்க வேண்டும். என்ன, 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதே சங்கீதம் 51, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே. என்ன, இந்த பழைய ஏற்பாட்டிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அதே போல யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் இதை சொல்லும்போது சொல்றாரு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். 24வது வசனம் பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியதாக. இதை நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த பரலோக ராஜ்யம் இல்லை தேவனுடைய ராஜ்யம் என்பதை யோவான் ஸ்நானகன் முதலாக பிரசங்கம் பண்ணுகிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறந்தாதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்க முடியும். இப்போ முதலாவதாக இங்க ஆண்டவர் சொல்லும்போது அவன்கிட்ட என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க மறுபடியும் பிறந்து விட்டீர்களா? ஓ ஆமாம் அண்ணே பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் சத்தம் எனக்கு கேட்குது. ஆனால் ஞானஸ்தானம் உங்களை ரட்சிக்காதுங்க. நீங்கள் ரட்சித்ததுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வது உங்களை மறுபிறப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது ஆண்டவரால் நடக்கக்கூடிய காரியம். அப்போ முதலாவது, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், நான் மறுபடியும் பிறந்தால்தான் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டும். அதைத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமுகிட்ட சொல்கிறாரு. நிக்கதேமுகிட்ட வசனம் இருக்குது. ஏன்னா நிக்கதேமு 2வது வசனத்தில் நினைச்சா, யோவான் 3:2 என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் செய்கிற கிரியையில் வேற யாரும் செய்ய முடியாது. நீங்கள் பேசுகிற வசனத்தை நானும் பேசுகிறேன். ஆனால் என்னன்னா, என் வசனத்தை என்கிட்ட வசனம் மட்டும்தான் இருக்குது, அதனோட நடப்பிக்கிற கிரியை இல்லை. ஆனால் உங்ககிட்ட வசனம் மாத்திரம் இல்லை, அதனோட நடப்பிக்கக்கூடிய கிரியை இருக்குது. நீங்கள் தேவன் இருக்கீங்க,
நீங்கள் தேவன் கூட இருக்கிறீங்கன்னு தெரியுது. அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ மறுபடியும் பிறக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்களா? வருகிற நாட்களில் அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். மறுபடியும் பிறப்பது எப்படி என்பதை குறித்த விரிவான செய்தி இருக்குது நம்ம யூடியூப் சேனலில். அதையும் இதில் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். அதன் மூலமாய் நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மறுபடியும் பிறந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை காணக்கூடியவர்களாகவும் அதில் பிரவேசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தேவ கிருபை இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். இது அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி உம்மேல் விசுவாசம் வைத்து இந்த அழிவில்லாத ஜீவனுள்ள வித்தாகிய தேவ வசனத்தின் மூலமாய் மறுபடியும் உயிர்ப்பித்தவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். நாளை சந்திப்போம். God bless you.